ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த பதிவில் வரக்கூடிய தைப்பூச திருநாளினுடைய சிறப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் முருகனுடைய மூன்றாம் படை வீடான பழனியில் எவ்வளவு சிறப்பாக கொண்டாடுவாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். கூடவே பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று அப்படின்னா அது தைப்பூச திருவிழா தாங்க. தை மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் தைப்பூச விழா கொண்டாடப்படும். இதில் ஏராளமான முருக பக்தர்கள் விரதமிருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது வழக்கம். அதிகமான பக்தர்களுடைய வருகை அப்படின்றது பழனியில் இருக்கும். முருகப்பெருமானுடைய மூன்றாம் படை வீடுன்னு சொல்லக்கூடிய பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா முன்னிட்டு பார்த்தீங்கன்னா பக்தர்களுடைய வசதிக்காக ஜனவரி 31ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்குமே 3 நாட்களுக்குமே எந்த விதமான கட்டண தரிசனமும் இல்லை அப்படின்னு கோவில் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. இது முருக பக்தர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமான ஒரு செய்தியும் கூட. அறுபடை வீடுகளிலுமே விசேஷமாக கொண்டாடப்பட்டாலுமே கூட பழனியில் பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக தைப்பூசம் கொண்டாடுறது உண்டுங்க. இந்த தைப்பூசம் எப்போ வரும் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமுமே முருக பக்தர்கள் காத்துட்ருக்கிறது உண்டு. முருகனுடைய வழிபாடுகள் செய்யறதுக்குரிய முக்கியமான நாள். அன்னை பராசக்தியிடமிருந்து வேல் வாங்கிய திருநாளாக பார்க்கப்படக்கூடியது. இதனால தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து முருகன் கோவில்களிலுமே தைப்பூச திருவிழா ரொம்ப ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்படுது. தைப்பூசத்தின் பொழுது பார்த்திங்கன்னா முருகனுடைய அறுபடை வீடுகளுக்குமே போய் பக்தர்கள் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவது வழக்கம். காவடி எடுக்கிறது, அழகு குத்துறது, பால்குடம் எடுக்கிறது, பாத யாத்திரை போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க. குறிப்பாக பழனி முருகன் கோவிலுக்கு தைப்பூசத்தின் பொழுது பலரும் பார்த்திங்கன்னா பாத யாத்திரையாக வரதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுக்காகவே மாலை அணிந்து மிக கடுமையான விரதங்கள் எல்லாம் எடுத்துப்பாங்க. வழக்கமாக தைப்பூசத்தின் பொழுது தான் பழனியில் பக்தர்களுடைய கூட்டம் அலைமோதும். ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடி இருந்தே பழனியில் பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாகவே இருக்குங்க. ஏன்னா இந்த ஆண்டு பெண்கள், குழந்தைகள் அதிக அளவில் முருகனை தரிசிக்க வந்துட்டுருக்காங்க. அதுலேயும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷங்க. நிறைய பெண்கள், நிறைய முருக பக்தர்கள், அதாவது நம்ம நாட்டில் இருந்து மட்டும் கிடையாது, அண்டை நாட்டில் இருந்தும் அண்டை மாநிலத்தில் இருந்தும் கூட பாத யாத்திரையாக இப்போதே வர தொடங்கிட்டாங்கங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் பக்தர்களுடைய கூட்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்திருக்காங்க. ஸோ திருவிழா காலம் அப்படின்றதுனால பழனி மலைக்கோவிலில் கட்டுக்கடங்காத கூட்டம் காணப்படும். ஸோ அதனால் பக்தர்கள் பல மணி நேரம் வரிசையில் காத்திருக்கக்கூடிய நிலையானது ஏற்படும் அப்படின்னும், இதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கும் சாமானிய பக்தர்களும் எந்த விதமான பாகுபாடும் இன்றி முருகனை தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் கோவில் நிர்வாகம் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்குங்க. ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு தைப்பூச விழா கொண்டாடப்பட இருக்கு. இதை முன்னிட்டு ஜனவரி 31, பிப்ரவரி 1 மற்றும் பிப்ரவரி 2 இந்த 3 நாட்களிலுமே 100 மற்றும் பிற சிறப்பு கட்டண தரிசன முறைகள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த 3 நாட்களுமே எல்லா பக்தர்களும் தர்ம தரிசனம் வரிசையில், அதாவது இலவச தரிசனம் வழியாக மட்டுமே அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னும் பழனி முருகன் கோவில் நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டிருக்குங்க. வழக்கமாக தைப்பூசம் அன்னைக்கு அதுக்கு முந்தைய நாளோட சேர்த்து 2 நாட்கள் மட்டும்தான் இந்த மாதிரி சிறப்பு தரிசனத்தை கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால 3 நாட்களுக்குமே சிறப்பு தரிசனங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்குங்க. அதோடு தைப்பூச திருவிழாவில் கலந்து கொண்டு முருகப்பெருமான தரிசனம் செய்ய வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்குமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கணும் அப்படின்னு தேவையான பாதுகாப்பு, குடிநீர் எல்லாத்தையுமே கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்காங்க. ஸோ இதனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா தைப்பூசம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பழனியில் கொண்டாடப்பட இருக்குது. எல்லாருமே போய் தரிசனம் செய்யுங்க. போகக்கூடிய சூழ்நிலைகள் கிடைக்கக்கூடியவர்கள்லாம் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா மீண்டும் அடுத்த வருடம் வரைக்கும் இந்த தைப்பூசத்துக்காக காத்திருக்கணும். ஸோ ரொம்ப அற்புதமான நாள். இந்த நாளில் நீங்கள் போய் வைக்கக்கூடிய வேண்டுதல்களை முருகப்பெருமான் அப்படியே நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிறது தான். அதனால் எல்லாரும் நம்பிக்கையோடு போய் உங்களுடைய வேண்டுதல்களை வைங்க. முருகன் நிச்சயம் அருள் கொடுப்பாருங்க. ஸோ இந்த ஆண்டு நிகழக்கூடிய தைப்பூசம் எப்படி இருக்குது, பழனியில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்திருக்காங்க அப்படின்றத மாதிரி நிறைய விஷயங்களை இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம கிரக மாற்றங்களானது எப்படி இருக்குது, அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை விருச்சிக ராசி நேயர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்துடலாம். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் தைப்பூசத்தின் பொழுது பழனிக்கு போயிட்டு வந்திருக்கக்கூடிய அனுபவம் இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம்.
பொதுவாக ஒவ்வொரு கிரக நிலைகளுக்கும் ஏற்ப பலன்கள் அப்படின்றது மாறிட்டே தான் இருக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களுமே 3வது இடத்துல தான் இருக்கிறாங்க. 3வது இடத்துல எப்படி இருக்காங்கன்னா மறைஞ்சு இருக்கிறாங்க. 3 மாதங்களாகவே உங்களுக்கு சரியான சாப்பாடு இருக்காது, தூக்கம் இருக்காது, வேலை அப்படின்றது செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எதுலேயுமே ஒரு பிடிமானம் இல்லாத மாதிரி இருந்துட்டு இருக்கும். ஸோ இந்த நிலைகள் எல்லாமே உங்களுக்கு மாறும். எப்போன்னா பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு பிறகு தான் வந்து எல்லாமே மாறப்போகுது. ஏன்னா எல்லா கிரகங்களுமே 4வது இடத்துக்கு அப்படியே போக போகிறாங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். ஸோ சுகஸ்தானம் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய், ராகு, சனி அப்படின்னு எல்லா கிரகங்களுமே போய் இருக்க போகிறாங்க. இதனால் கண்டிப்பாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிறைய யோகங்கள் இருக்குது. அதாவது வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் ஆசைப்படக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல யோக அமைப்பு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதே போல் வீடு, கடன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடு கட்டணும், வீட்டுக்காக கடன் வேணும்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் கிடச்சிடும். இந்த காலகட்டங்கள் எப்படின்னா உங்களுக்கு வராத இடத்துல இருந்து கூட பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையிலையுமே போய் மாட்டிக்க மாட்டீங்க. இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் தடைகளை பார்த்துட்டு இருந்தீங்களோ, தாமதங்கள் கிடைச்சிட்டு இருந்துச்சோ எல்லாம் பரிபூர்ணமாக நீங்க போகுது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது சனி பகவான் உங்களுக்கு சொத்தை வாங்குறதுக்கான யோகத்தை வந்து கொடுப்பாரு. பேரு, புகழ் எல்லாம் கிடைக்கும். அதாவது உயர் கல்வி பயிலக்கூடியவர்களுக்கு உயர் கல்வி கிடைக்கும். உயர் பதவிக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போய் நான் படிக்கணும் அப்படின்றவங்களுக்கு அந்த யோகமும் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு அப்படின்னு எல்லாம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்குரிய பாராட்டு, பேர், புகழ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த டைமில் அடைய முடியும். எல்லாமே தைப்பூசத்துக்கு அப்புறமா சிறப்பாக நடக்கும். சொல்லப்போனால் ரொம்பவே ஒரு நல்ல நேரம் தாங்க. அதனால் விருச்சிக ராசிக்காரங்க என்ன வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் தைப்பூச அன்னைக்கு ஒத்தி வச்சுருங்க. உங்கள் விருச்சிக ராசிக்காரங்களே ராசிக்கு அதிபதியான செவ்வாய்க்காரகனுக்கு உரிய நாள், செவ்வாய் பகவானுக்கு உரிய முருக கடவுள் நீங்கள் அன்னைக்கு போய் கண்டிப்பாக வழிபாடுகள் செய்யுங்க. அப்படி நீங்கள் அன்றைக்கி முருகனை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்த வருடத்துக்குள்ளே நீங்கள் நினைத்தது அனைத்தும் உங்களுக்கு நடக்கும். கண்டிப்பாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கோரிக்கைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு ஆண்டுக்குள்ளே எல்லா சூழ்நிலைகளையும் சரி பண்ணி கொடுத்துருவாரு. மறக்காமல் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். 4ஆம் இடத்துல போய் சுக்கிரன், செவ்வாய், ராகு இதெல்லாம் வரக்கூடிய நேரம் அப்படிங்கும் பொழுது ஒரு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு மாறி இருக்கும். அதாவது அவப்பெயர் ஏற்படும். அந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக விருச்சிக ராசியை உடையவ பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா பெண்கள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். தொழிலில் அடுத்த உயர்நிலைக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ கிடைக்கும். ஸோ உங்களுடைய புகைப்படங்களை நீங்கள் வெளியில் அனுப்பாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது இப்போது பார்த்தீங்கன்னா இந்த புகைப்படம் அனுப்புறது, வீடியோ, ஆடியோ அனுப்புறது இதெல்லாம் வந்து அனுப்பாமல் இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இதை வச்சு வேறு மாதிரி எல்லாம் க்ரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ பார்த்து கவனமாக இருக்கணும். ராகு தரக்கூடிய தோஷம் பார்த்தீங்கன்னா உங்கள் கூடவே தாங்க வந்துட்டுருக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. கௌரவமாக வந்து நீங்கள் நடந்துக்கணும். உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது இல்லையா? அதனால் கவனமாக இருங்க. 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தை பிரிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவியாக இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா உங்கள் 2 பேத்துக்குள்ளே சந்தேகம் அப்படின்றது ஒன்று வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்குள்ள பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகிட்டே போயிடும். அதனால் இந்த ஒரு விஷயத்துக்கு விருச்சிக ராசிக்காரங்க வாய்ப்பு மட்டும் கொடுத்துடாதீங்க. ஸோ பணம் பார்த்திங்கன்னா பல வழிகளில் கொட்டும் தான். ஆனாலுமே உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். அதனால் இந்த காலகட்டங்களில் இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாகவே இருந்துக்கோங்க. என்னதான் பேர், புகழ், சொத்து இதெல்லாம் கிடைச்சாலுமே கூட எல்லாத்தையும் தாண்டி நம்ம ரொம்ப முக்கியமாக நினைக்கக்கூடியது நம்மளுடைய கௌரவம் தான், மான மரியாதை தான். அது போயிடுச்சு அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் கிடைச்சி எந்த ஒரு பயனுமே இருக்காது. ஸோ அதனால் இந்த விஷயத்தில் விருச்சிக ராசி நேயர்களே நீங்கள் ரொம்பவே வந்து கவனமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு சில சிரமங்களும் வந்து ஏற்படுங்க. பார்த்து கவனமாக தான் இருக்கணும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத வகையில் ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் உங்களை தொடர்ற மாதிரி தான் இருக்கும். பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. எல்லாமே சாதகமற்ற சூழ்நிலைகளாக தான் இருக்க போகுது. இது மாதிரி பல்வேறு வகையான பிரச்சனைகளை நீங்கள் இந்த டைமில் சந்திக்கிற மாதிரி இருக்கும். திருமண வாழ்க்கையிலையும் சரி, பொதுவாக உங்களுடைய வாழ்க்கை முறைகளிலும் சரி நிறைய பாதிப்புகள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க தான் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்குவீங்க.
வாழ்க்கை துணையோட தவறான புரிதல்கள்லாம் ஏற்பட்டுடும். ஸோ அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது ஏற்படும். இதனால் பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் ஏற்படும். ஸோ இந்த சூழ்நிலைகள் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் கூட நீங்கள் பொறுமையை இழந்துட்டீங்க அப்படின்னா வேறு வழியே இல்லை. அந்த இடத்துல எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வேணாலும் நடக்கலாம். ஸோ பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். இதனால் மட்டும்தான் உங்களால் எந்த பிரச்சனைகளையுமே தீர்க்க முடியும். ஸோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை தீர்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்கன்னா இந்த 2 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. அதே போல் உங்களுடைய குழந்தைகள் பற்றிய கவலைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தொழில்முறை வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலையுமே விருச்சிக ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் ரொம்பவே எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் வந்து சரியாக போகும். போல் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும், வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத பற்றியும் முன்னாடியே வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்த தவறாமல் வந்து செய்யுங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதை மட்டும் விட்டுறாமல் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியிலும் ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.